அசில் கிராஸ் பிரீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து மத்துக்கொண்டு டைப்ல தான் கொடுத்துருக்கோம். நம்ம ஃபார்ம்ல இன்னைக்கு பாக்குற சிக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கறிக்காகவும் முட்டைக்காகவும் வளர்க்கக்கூடிய ஒரு அசில் கிராஸ் பிரீடை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய கஸ்டமர் வந்து இந்த அசில் கிராஸ் பிரீடை வாங்கி வளர்க்கும் போது மூக்கு ஒண்ணு கொத்திக்குது, முடியே இருக்க மாட்டேங்குது, சேல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கேட்டு இருக்கீங்க. கண்டிப்பாங்க இந்த அசில் கிராஸ் பிரீடு மட்டும் இல்ல, நீங்க ஒரிஜினல் பிரீடையே வாங்கி வளர்த்தாலுமே ஒண்ணு கண்டிப்பா கொத்திதான் செய்யும். ஒரு 5 கோழி 10 கோழி வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவே நீங்க லாட்கங்களை ஒரு 100 200 வாங்கி வளர்க்கும் போது கண்டிப்பா இந்த கொத்திக்கிற பிரச்சனை இருக்கதான் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபார்ம் மெத்தல் வளர்க்காம மேய்ச்சல் முறையில் வளங்க. மேய்ச்சல் முறையில் வளர்த்தீங்கன்னாக்கா அந்த கொத்திக்கிற பிரச்சனை கம்மியாகும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நிறைய பசந்தீவனம் சாப்பிடும் போது கோழிங்களுக்கு தீவனம் கரெக்டா இருக்கும், ஒண்ணு கொத்திக்க வாய்ப்பு இல்லை. நம்ம கொடுக்குற சிக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மத்து கொண்டு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். விசிறிவால் டைப்ல தான் கொடுக்குறோம். உங்களுக்கு வளரும் போது நல்லா ஒரிஜினாலிட்டியா இருக்கும். ஒரு 60 to 70% வரைக்கும் நல்லா ஒரிஜினாலிட்டியா இருக்கும். வால் டைப் நல்லா விசிறிவால் டைப் தான் கொடுக்குறோம். உங்களுக்கு சேல் பண்ணும்போது எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம ஃபார்ம்ல ஒரு மினிமம் 30 கோழி குஞ்சுலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 300 குஞ்சு 400 குஞ்சு வாங்குற கஸ்டமருக்கு நம்ம அவங்களோட ஃபார்முக்கே லைவா டெலிவரி பண்ணி கொடுத்துடலாங்க. வேணுங்கிற நண்பர்கள் நம்ம JN நாட்டுக்கோழி ஃபார்மை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. நன்றி.